ஈரானில் அரசுக்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டத்தில் 12,000 பேர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆயிரத்து 1979 ஆண்டு ஈரானிய புரட்சி காரணமாக அங்கு மத தலைவர் அயதுல்லா கொமைனி தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்தது. இவர் ஈரானை இஸ்லாமிய குடியரசாக அறிவித்தார். அதன் பின்னர் அங்கு மத கட்டுப்பாடுகள் தீவிரமடைந்த நிலையில் ஈரான் அரசு அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட தொடங்கியது. இதன் காரணமாக அமெரிக்கா ஈரானின் மீது ஏராளமான பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இதனால் அங்கு பெரிய அளவில் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் ஈரானின் நாணயத்தின் மதிப்பு கடுமையாக சரிந்துள்ளது. இச்சூழலில் அந்நாட்டு அரசுக்கு எதிராக மக்கள் கடந்த சில வாரங்களாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டங்கள் பெரும்பாலும் இணையதளம் மூலமாகவே பரவி வரும் நிலையில் நாடு முழுவதும் இணையத்தை முடக்கி ஈரான் அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆனால் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் மூலம் நாட்டின் பல பகுதிகளில் இணைய சேவை வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் வெளியான தகவலின் அடிப்படையில் ஈரானில் மட்டும் இந்த போராட்டங்களில் குறைந்தபட்சம் 12,000 பேர் உயிரிழந்துள்ளதாக CBS நியூஸ் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. போராட்டக்காரர்களை ஈரான் அரசு கடுமையாக ஒடுக்கி வரும் நிலையில் நாட்டின் சில பகுதிகளில் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச் சூடும் நடைபெற்றதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதே நேரம் இந்த எண்ணிக்கை 20,000 வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் சில செய்தி நிறுவனங்கள் வெளியிட்ட செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது.